வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் புலாவ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நிறைய மெத்தடில் போட்டிருப்பாங்க. நான் எந்த மெத்தடில் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி பட்டை, அப்புறம் ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கு பிறகு பிரியாணி இலை, அதுக்கூடயே நம்ம இப்போது கரம் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதேமாரி மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வத்தப்பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கூடயே நான் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா இப்படி லைட்டாக பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, இப்படி என்ன வகையான காய்கறி உங்களுக்கு தேவையோ அந்த காய்கறியை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அதில் நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டிக்கு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, அதெல்லாம் நான் சேர்த்தாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தை சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை நம்ம நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கிட வேண்டியதான். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போவே நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டா நல்லா பொன்னிறமாக சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது கூட தக்காளி சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி மெல்ட் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள பிரியாணி வந்து, அதாவது வெஜ் புலாவெலாம் சூப்பராக வரும், டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி எவ்வளோ அழகாக வதங்கி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். வெங்காயம் எது தக்காளி எதுன்னு கூட தெரியல, அவ்வளோ அழகாக வதங்கியிருக்கு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா இலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்க போகிறோம். இந்த டைம்லேயே சேர்த்தா தான் அந்த வாசம் வந்து, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முதல்லையே சேர்த்துருங்க. அது கூடயே நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கே இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி போட்டு நல்லா அதையும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போது காய்கறி எல்லாம் சேர்க்க போகிறேன். அதாவது கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி என்னெல்லாம் நம்ம வச்சுருக்கோமோ அந்த காய்கறியை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிட வேண்டியதான். இப்போ வந்து அந்த வெங்காயம், தக்காளி அது கூட வதங்கி அந்த புளிப்பு எல்லாமே அதில் ஏறி ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது கூட நம்ம இப்போது நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ தான் அந்த காய்கறியிலலாம் எல்லா மசாலாவும் நல்லா பிடிக்கும் போது நம்மளுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, 1.5 ஸ்பூன் தயிர், அதையும் இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஊற்றுறதுனால நம்ம ரைஸ் வந்து ஒத்த உதிரியாகவும் வரும். நல்லா அந்த புளிப்பு அதெல்லாம் டேஸ்ட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக தயிர் சேருங்க. அப்போது வந்து அது இன்னும் டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். இப்போ நான் யாருக்குன்னே எவ்வளோ அரிசியோ அதுக்கேற்றாப்புல தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசி போட்டால் 2 கிளாஸ் தண்ணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் குக்கர் யூஸ் பண்ணுறோம், அதனால் அளவு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த அரிசியை ஊற வச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து பிரியாணி அரிசி யூஸ் பண்ணலை, வீட்டில் நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுறோம்லே அந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்குன்னு தனியாக அரிசிலாம் யூஸ் பண்ணலை. இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, இந்த உப்புவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோண்ட பிறகு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே குக்கரை திறந்து வச்சிடணும். திறந்து வைக்கும்போது இப்படி தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம உசில் போட்டால் ஒரு உசில் போட்டால் போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, காய வச்சது, அதை தான்
நான் இப்போது இதில் லைட்டாக கசக்கி அதில் உள்ளே போடுறேன். இது வந்து இன்னும் ஃப்ளேவர் நல்லா கூட்டி கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வாசனையும் சுவையுமே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிரியாணி இந்த மாதிரி புலாவ் பண்ணும்போது இல்லை வெஜிடபிள் குருமா பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக வந்து முட்டையும் வேக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வெங்காய பச்சடியும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து குக்கரை மூடி விசில் போட போகிறேன். விசில் போட்டு ஒரு விசில் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி யாருக்குன்னு லைட்டாக வற்ற விட்டுட்டோம். அரிசியும் ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது விசில் போட்டு விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சீக்கிரமாகவே விசில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நல்லா ஆவிலாம் போயிடுச்சு. விசிலை இப்போ எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம் சோறு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை கொடுத்து அசத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.